கடகராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாளில் சூரியனுக்குரிய ராசியில் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. மகம் நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 360 டிகிரியில் 129 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது கன்னியா லக்னத்தில். அப்போது கடகராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா ஜனவரி மாதம் அல்லது பாதகமாக இருக்குமா ஜனவரி மாதம்? கடகராசி நண்பர்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குதே அப்படின்ற சங்கடங்கள் ஒரு சில நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யும். இந்த பிரபஞ்சம் நமக்கு சங்கடங்கள் கொடுக்குதோ இல்லையோ, ஜோதிடர்கள் சொல்கிற வார்த்தையிலேயே முக்கால்வாசி நடக்காத விஷயமே கூட நடந்துடும் போல் இருக்குது. பொதுவாக ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குன்னா ஒரு இடத்துல இருந்தாவே ஒரே மாதிரியான பலன்கள் கொடுத்துரும் அப்படின்னால சத்தியமாக கிடையாதுங்க. சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது. சாரம்னா என்னன்னா நட்சத்திரம். உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் சனி பகவான் இருக்குதுன்ற சங்கடங்கள் வேண்டாம். அந்த 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள். இப்போ நம்ம திருக்கணித பிரகாரம் மட்டும்தான் நம்ம பலன் சொல்கிறோம். ஏன்னா திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குதுங்க. திருக்கணித பிரகாரம் 309 டிகிரியில் சனி பகவான் இருக்கார் சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில். வாக்கிய பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 300 டிகிரியில் இருக்கிறார். 300 டிகிரியிலிருந்து 301 டிகிரிக்கு வந்திருக்கார். அதாவது அவிட்டம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் இருக்கிற மாதிரி தான் வாக்கியத்தில் இருக்கும். அப்போ வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம பலன் திருக்கணித பேஸ் பண்ணி தான் இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருந்தாலும் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ராகுவாக இருந்தாலும் சதய நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு பார்க்கும்போது யமனேஸ்வரர். சனி பகவான் விதிகாரகன் 8வது பாவகத்தில் மறைஞ்சு உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்காரு. 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போது குரு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு. 2வது பாவகத்துக்கு அதிபதி இருக்கிற இடத்தையும் பார்க்குறாரு. இந்த மாதிரி விஷயங்களால் கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் 100% மாற்றங்கள் வரும். அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பெருசாக உணர முடியாது. உங்களால் நிச்சயமாக உணர முடியாது. டிசம்பர் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் சார் ஜனவரி இருந்தது. அதுவே ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் உங்களால் உணராமல் இருக்கவே முடியாது. இந்த நேரத்துக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன்னா, இந்த நல்லது நடக்கிறதுக்காக தான் இவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன்னா அப்படி நீங்கள் உணர்கிற அளவுக்கு நிச்சயமாக இந்த மாதம் கொடுக்க போகுதுன்றதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எந்த வகையில் சொல்கிறீங்க சார், எனக்கு ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரம் இல்லாமல் நான் ஜோதிடம் சொல்கிறதில் பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவான் குருவுடைய பார்வையில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி தான் கரெக்டு. ஜனவரி 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் ஏறி கரெக்டாக நமக்கு மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சூரிய பகவான் பகையாகவே இருந்தாலும் தன்னுடைய சுய நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் விநாயகர் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். ஜனவரி 16, 17, 18 இந்த 3 நாள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்களாக இருக்கும். அந்த 3 நாள் நமக்கு நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 3 நிமிஷம் நல்லா இருந்தால் போதுமானது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கு, நம்மளுடைய மன அழுத்தம் குறைகிறதுக்கு, குடுக்கல் வாங்கல இருக்கிற பிரச்சனை நீங்கிறதுக்கான பாதை காட்டுறதுக்கு. உழைப்பு மட்டும்தான் இருக்குது, உயர்வு இல்லை. உயர்வுக்கு ஒரு வழி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா கடவுள்கிட்ட. அந்த உயர்வுக்குண்டான ஒரு வழி, ஒரு பாதை அமையறதுக்கு ஜனவரி மாதம் 16, 17, 18 ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோக ஜனவரி மாதம் 15 தேதிக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் சிறப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்கள் 16 நாட்கள் கடகராசி நண்பர்களுக்கு
சாதகமான கிரக அமைப்புகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்குதே போக பாதகமான கிரக அமைப்புகள் கொடுக்க போகிறதில்லை. ஆனால் 15 நாள் பாதகமாக தான் இருக்கும். ஜனவரி 1லேருந்து 15 வரைக்கும் பாதகம், ஜனவரி 15லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் சாதகம். நடக்குமா? நடக்கும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு மிகுந்த யோகம் கொடுக்க போகுது இந்த நேரம், அது பார்த்துக்கிடுங்க. ஏன்னா எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியும் அப்படின்னு இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு தன்னுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைச்சிடும். முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாக போகுது. காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாக போகுது. காரணம் என்ன? வழி சொல்லுங்க அப்படின்னா, சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி, சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5வது பாவகத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானாதிபதி பார்வை லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை பெற்று சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது பண்ணுவார். உங்கள் ராசியாதிபதியே சுக்கிரன் பிறந்த நட்சத்திரத்தில் தான் இந்த மாதத்தில் இயங்குறார் சந்திரன். இந்த அமைப்புகளெல்லாம் கொண்டு பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. படிப்பு இருக்குது, படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். ஐயா படிப்பும் இல்லை வேலையும் இல்லை, படித்தாதான் வேலை அப்படின்னு கிடையாது இல்லையா? படித்தவங்க 10,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறவங்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 10வது மட்டும் படிச்சுவிட்டு 3 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற மனசையும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அப்போது அனுபவம், உங்களுடைய கிரக அமைப்புகள், உங்களுடைய கர்மா, உங்களுடைய புண்ணியம், ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல அழகாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு நேரம்தான் ஜனவரி 15ஆம் தேதி. 15ஆம் தேதியிலிருந்து நடக்க போகுது. இந்த கடகராசி நண்பர்களுக்கு அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன். காதலர்களுக்கு இடையிலே இருக்கிற சங்கடங்கள் சரியாகுன்றதுக்கு என்ன காரணம்னா, 12வது பாவகத்துக்கு அதிபதி தான் ஐன சுகஸ்தானாதிபதி. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, 12வது பாவகத்துக்கு அதிபதி முக்கியம். சுக்கிரன் முக்கியம். சுக்கிரன் யாருன்னா அவர் தான் கல்யாணக்காரகன். அப்போது 12வது பாவகத்துக்கு அதிபதியும் சுக்கிர பகவானும் இணைகிறாரு. சனி பகவானுடைய பார்வை வாங்குறாரு. இது போதுமே. அப்போது கடகராசியில் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். அந்த 15ஆம் தேதியிலிருந்து நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் பிரார்த்தம், நான் போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, என் மன அழுத்தம் நீங்கலை, என்னுடைய வேலை முடியலன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலை முடித்து காட்டக்கூடிய தருணமாக வரப்போகுது ஜனவரி 15 தேதிக்கு மேற்கொண்டு. அப்போது இந்த மாதிரி பல வகையில் கடகராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் தரக்கூடிய தருணமாக ஜனவரி மாதம் வரப்போகுது. அனுபவித்து சொல்லுங்கள். உடம்பில் இருக்கக்கூடிய உபாதைகள் குறையறதுக்கான தருணமாகவும் இருக்கும். 20 வயசில் இருந்தாலும் சரி, 60 வயசில் இருந்தாலும் சரிங்க, 80 வயசில் இருந்தாலும் சரிங்க, மன அழுத்தம் இருக்குது, உடல் தேகத்தில் தொந்தரவுகள் இருக்குதுன்னாலும் பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, எங்களுக்கு நல்லது நடக்கலை, உடல் தேகத்தில் இருக்கிற தொந்தரவு சரியாகலைனாலும் ஜனவரி 15 தேதியிலிருந்து உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். இப்படி கடகராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம், நிறைய பலன்கள் சொல்லலாம். இந்த ஒரு பதிவில் சாதகமாக இருக்குது, நல்ல விதமாக இருக்குது. உங்களுக்கான நேரம் ஜனவரி 15லேருந்து வரப்போகுது. பயன்படுத்திக்கிடுங்க. எந்தளவுக்கு உயரணுமோ உயர்ந்துக்கிடுங்க. உங்களை ஒருத்தரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. சத்தியமாக இது நீங்கள் எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. கையை காட்டினா போதுமானது. இந்த பாதையில் தான் நீ போகணும்யா அப்படின்னு கையை காட்டினா போதுமானது. கையை காட்டுறதுக்கு ஆள் இல்லைனாலும் தட்டு தடுமாறி உங்களுக்கு நீங்கள் போக வேண்டிய பாதையில் போயிடுவீங்க, அது வேறு விஷயம். ஆனாலும் இதுதான் பாதம் சொன்னாவே போதுமானது. எங்கிட்ட நீங்கள் போய் சேரணுமோ அந்த இடத்துல போயிடுவீங்க. ஜனவரி 15 தேதிக்கு மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை வரப்போகுது. பயன்படுத்திக்கிடுங்க. நேர காலங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நேர காலங்களோடு சேர்ந்து நாம்ளும் பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். பார்த்துக்கிடுங்க. சரி நண்பர்களே, என்னுடைய காணொளி முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு
மீண்டும் அடுத்த அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வளமுடன்.